ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரேசி டேஸ்ட் குக்கிங். ரொம்ப வருஷம் பிறகு திருப்பி உங்களுக்காக வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது ஆம்பூர் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது 2 கப்புக்கு தான் ஆம்பூர் பிரியாணி செய்ய போகிறோம். இதுக்கு அளவு பொருட்கள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் பார்த்துங்க எவ்வளோ அளவு போடணுன்ட்டு. இதுக்கு முக்கியமான பொருள் இதுக்குள்ள அரிசி தான். இது ஜீரக சம்பா அரிசி, நார்மல் பாஸ்மதி அரிசி இல்லை, ஜீரக சம்பா அரிசியில் தான் ஆம்பூர் பிரியாணி செய்வாங்க. இதுக்குள்ள பொருட்கள்லாம் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அளவு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துங்க. எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். உப்பும் போட்டுங்க வெங்காயம் வதக்கும் போது, அப்போ தான் நல்லா வதங்கும். போட்டுட்டு இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு போட்டு வதக்குங்க. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பச்சை வாசனம் போன பிறகு மல்லி புதினா போடணும். மல்லி புதினா போட்டு நல்லா அந்த அரோமா வரும். மல்லி புதினா நல்லா வதங்கின அரோமா வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி வதங்கின பிறகு தக்காளி போடணும். தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி எல்லாம் வதங்கின பிறகு வேணுங்கிற உப்பு நம்ம போட்டுக்க வேண்டியதான். முன்னாடி அந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக மட்டும்தான் உப்பு போட்டது. இப்போது அந்த சாஸ்க்கு தேவையான உப்பு நல்லாவே போட்டுக்கலாம் தக்காளி வதங்கும் போதே. ஆம்பூர் பிரியாணிக்கு எக்ஸ்ட்ராவாக மசாலா தூள் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. மிளகாத்தூளும் இந்த மாதிரி விழுது நம்ம அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறோம். காஞ்ச மிளகாவை லைட்டாக வதக்கிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கணும். அது மட்டும்தான் நம்ம போட போகிறோம். அவ்வளோதாங்க. ஆம்பூர் பிரியாணிக்கு எந்த ஒரு மசாலாவுமே கிடையாதுங்க. இது ஒரே ஒரு மசாலா மட்டும்தாங்க. காஞ்ச மிளகாவை லைட்டாக வதக்கிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி இந்த மாதிரி சாஸ் மாதிரி செஞ்சு வச்சுக்க போகிறோம். அவ்வளோதாங்க நான் போட்டிருக்கிறேன். இவ்வளோ தான் இந்த ஆம்பூர் பிரியாணிக்குள்ள மசாலாவே. வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. மசாலா தூள், மஞ்சத்தூள் எதுவுமே கிடையாது. இந்த காஞ்ச மிளகாய் விழுது மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்குறோம். இது நல்லா இதில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு நம்ம வச்சுருக்கிற கோழியை போட்டு நல்லா அது அந்த மசாலா உள்ளக்க இறங்குற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வேக விடுங்க. அந்த மசாலா ஏறின பிறகு கொஞ்சமாக அரை எலுமிச்சைப்பழம் மட்டும் பிழிஞ்சு விட்டுங்க. அதில் உள்ள சீட்லாம் விழுந்துருச்சு பாருங்கள். அது வாயில் தட்டுப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கசக்கும். அதனால் அது கண்டிப்பாக எடுத்துருங்க, எலுமிச்சைப்பழத்தில் உள்ள சீடை. இந்த கோழியில் உள்ள மசாலாலாம் நல்லா ஏறிடுச்சு பாருங்கள் கோழிக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் யூஸ் பண்ணிப்போம். தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. பிரியாணிக்குள்ள சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு 1/2 அன் ஹவர் இதை வேக விட்டுப்போம். கோழியை 1/2 அன் ஹவர் இது வேகட்டும். இது வெந்துக்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம பிரியாணிக்குள்ள அரிசியை தனியாக ஒரு அடுப்பில் தண்ணி வச்சு அதில் வேக வைக்கணும். அதனால் அதுக்குள்ளதை பார்த்துருவோம். சுடு தண்ணி இன்னொரு அடுப்பில் வச்சுக்கணும். வச்சு நல்லா கொதி வந்த பிறகு அரிசியை போட்டுங்க. போட்டு அது ஒரே 1 நிமிஷம்தான் அந்த அரிசி கொதிக்கணும். அதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது. இது பிரியாணிக்குள்ளே தண்ணி ஊற்றிருக்கிறேன், ஏன்னா இதில் தான் வேக போகுது. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்டெப் அதில் பண்ணுச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அரிசி. அதனால தான் நம்ம அது செய்கிறோம். ஒரே 1 நிமிஷம் அந்த கொதி தண்ணியில் விட்டு வடித்து இதில் வச்சுருக்கிறேன் பாருங்கள். வடித்த அரிசியை இப்போ மசாலாவில் கொட்டிட வேண்டியதுதான். மசாலாவில் கொட்டி நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்த பிறகு மூடி போட்டு வேக வைக்கணும். மூடி போட்டு வேக வச்சாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி நல்லா வத்துற ஸ்டேஜாக இருக்குது பாருங்கள். தண்ணி இருக்குது, ஆனால் பெருசாக இல்லை. ஓரளவுக்கு எல்லா தண்ணியும் வற்றி இந்த மாதிரி சவுண்டு வரும். அந்த டைமில் இந்த மாதிரி அலுஃபோலியோ போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 20 to 25 மினிட்ஸ் தாங்க இதுக்கு உங்களுக்கு வேகிறதுக்குள்ள டைமே. ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஸ்லோ பண்ணி வச்சு வேக வச்சுருங்க. அவ்வளோதான். சீக்கிரமாக உங்களுக்கு ஆம்பூர் பிரியாணி ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தண்ணியெல்லாம் வற்றி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.
சூடாக இருக்கும்போது கிண்டுனா இப்படி தான் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தெரியும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது அரிசி ரொம்ப குட்டி குட்டி அரிசி இல்லை, அதனால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அப்படி தான் தெரியும். பட் கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம எடுத்து வச்சா சூப்பராக இருக்குங்க. அரிசிலாம் ஒட்டுற மாதிரிலாம் இருக்காது. இது வந்து சீரக சம்பா அரிசிங்கிற வாசி உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். பாஸ்மதி அரிசி மாதிரி உதிரி உதிரியாக தெரியாது. ஆனால் அதை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க பாஸ்மதி அரிசியை விட. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.